Dear students, exercise 3.18 la fifth sum. Find the values of x, y, z. If question number 1 பாருங்க, x minus 3, 3x minus z, x plus y plus 7, x plus y plus z is equal to 1016 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு இருக்கிற எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னாவே நமக்கு தெரியும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீன்ற எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் 4 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போது ஒய் இருக்கிற டேர்ம் எடுத்து ஈக்குவல் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 இந்த எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 1 தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். இதில் எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால நான் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒய் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, y ஈக்குவல் டு -10 கிடைக்குது. ப்ளஸ் 11 ஆப்போசிட் சைடு போய்ட்டு மைனஸ் ஆகிடும் போது அப்போ y ஈக்குவல் -10 கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இசட் இருக்கிற டேர்ம் எடுத்து நீங்கள் ஈக்குவல் பண்ணுங்கள். அதாவது 3x மைனஸ் இசட் அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 0. அப்போ 3x மைனஸ் இசட் ஈக்குவல் 0ன்னு போடுறேன். எக்ஸோட வேல்யூ தெரியுன்றதால அது எக்ஸோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 மைனஸ் இசட் ஈக்குவல் 0ன்னு கிடைக்கும். அதாவது மைனஸ் இசட் ஈக்குவல் டு -12 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இசட் ஈக்குவல் டு 12 கிடைக்கும். அவங்க கேட்ட 3 ஆன்சருமே கிடைச்சிருச்சு. எக்ஸு ஒய் எக்ஸ் ஒய் இசட் 3 ஆன்சருமே கிடைச்சிருச்சு. அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சிருச்சு ஆன்சரு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6 நமக்கு தெரியும். இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது, 6 ஈக்குவல் 6ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. இது ஜஸ்ட்டு ரஃப் ஒர்க்காக தான் நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸாம்பிள் இது போகணுன்னு அவசியம் கிடையாது. எக்ஸ் ஒய் இசட்டோடைய ஆன்சரோட நிறுத்திட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6th sum. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் எக்ஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் 4 3 ப்ளஸ் ஒய் இன்ட்டு மேட்ரிக்ஸ் -2 3 இஸ் ஈக்குவல் டு 4 6. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 3 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கூட எக்ஸுன்ற ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. -2 3 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஒய்ன்ற ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எதுக்கு ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 6 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸுன்ற வேரியபிளை 4 3ன்ற மேட்ரிக்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும், 4x 3xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ஒய் எடுத்து போய்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2y -3yன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 4 6ன்ற மேட்ரிக்ஸ் அப்படி தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் ஈக்குவல்ன்றதால நம்ம ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே ஆட் பண்ணுற சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற சிம்பிள் அப்படியே யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், 4x - 2y ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 3x + 3y ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 3x + 3y ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே லீனியர் ஈக்குவேஷன் எடுத்தனால லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது. நான் எலிமினேஷன் மெத்தடில் உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எதை எலிமினேஷன் பண்ண போகிறேன்னா, எக்ஸுன்ற வேரியபிளை எலிமினேஷன் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸுன்ற வேரியபிளை எலிமினேஷன் பண்ணோன்னா ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ மாறி மாறி இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. அதனால என்ன பண்ணுறேன், செகண்டு ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த 12x - 6y ஈக்குவல் 12 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x + 12y ஈக்குவல் 24ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் மைனஸ் பண்ணும்போது
சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ ப்ளஸ் தான் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் தான் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் தான் மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் போட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கேன்சல் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12x + 12x - 12x கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வரது உங்களுக்கு -6y - 12y மொத்தம் -18y கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 12 - 24 என்ன கிடைக்கும்? -12 கிடைக்கும். இப்போ ஃபைனலாக y ஈக்குவல் டு -12 - 18 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிட்டு அது 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 2/3 கிடைக்கும். y ஈக்குவல் டு 2/3 கிடைக்கும். இந்த y ஈக்குவல் டு 2/3 எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ நான் y ஈக்குவல் டு 2/3 நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த 3x அப்படியே போட்டுடுறேன், 3யும் அப்படியே போட்டாச்சு. இந்த ஒய்யோட வேல்யூ 2/3 போட்டேன், ஈக்குவல் டு 6. அது அப்படியே என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ கேன்சல் பண்ணிட்டா 3x + 2 = 6 கிடைக்கும். அப்போ 3x = 4 கிடைக்கும். அந்த 2 ஆப்போசிட் பண்ண மைனஸ் ஆகிடும், அதனால் 4 கிடைக்கும். ஃபைனலாக எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மல்டிபிள் ஆகிற 3 ஆப்போசிட் சைட் பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ x = 4/3 கிடைக்கும். அவங்க கேட்டது எக்ஸோட வேல்யூ அண்டு ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒய்யோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த 2 ஆன்சர் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் எதனா ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LHS = RHS வரும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 7th question. ஃபைண்ட் த நான்-ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் x சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸுக்கு எந்த நான்-ஜீரோ வேல்யூ போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் இங்கே பாருங்கள், எக்ஸுன்ற வேரியபிளை இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணி நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2ன்ற நம்பரை எடுத்து போய்ட்டு இந்த மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணி எழுதி சொல்லியிருக்காங்க. அப்போ 2ன்ற வேரியபிள் எடுத்து நம்பரை எடுத்து அந்த மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணால் இப்படி வரும். அதுக்கப்புறம் ஈக்குவலுக்கு அந்த பாருங்கள், 2ன்ற நம்பர் எடுத்துகிட்டு அந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதி சொல்லியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணி எதுனா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். அப்போ 2x² 16 ஆட் பண்ணால் 2x² + 16 கிடைக்கும். அடுத்தது 2xஐயும் 10xஐயும் ஆட் பண்ணால் 12x கிடைக்கும். அடுத்தது 3xஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 3x + 8 கிடைக்கும். அடுத்தது x²யும் 8xஐயும் ஆட் பண்ணால் x² + 8x கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே, ஈக்குவல் இருக்கிறதுனால அப்போ இந்த எலமெண்ட் ஈக்குவல் பார்த்தாவே தெரியுது. அதனால் ஈக்குவலாக இருக்கிறது எதுவுமே நம்ம ஈக்குவல் பண்ண தேவையில்ல, வேல்யூ கண்டுபிடிக்கிறதா எதுவுமே ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ 12x எடுத்துன்னு போய்ட்டு நான் இது கூட ஈக்குவல் பண்ணுறேன், ஏன்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் அது. அப்போ 12x = 48. அப்போ x = 48/12 கிடைக்கும். அப்போ x = 4 கிடைக்கும். அவங்க கேட்டது எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 4 கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் இந்த டேர்மை ஈக்குவல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த டேர்மை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எந்த டேர்மை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் நீங்கள் ஈக்குவல் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ 4 தான் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் 4 எடுத்துன்னு போயிட்டு அந்த வேல்யூவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LHS = RHS கண்டிப்பாக கிடைக்கும். 8th question பாருங்கள், சால்வ் ஃபார் x, y x² y² + 2 × -2x - y = 58. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸை ப்ளஸ் 2 × 2 - 2x - y அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும், ஒய்க்கு 2 ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால. இப்போ பாருங்கள், y² x², அதாவது x² y² அப்படியே போட்டாச்சு. இந்த 2ன்றதை மல்டிப்ளை பண்ணி -4x - 2y எழுதிட்டேன், ஈக்குவல் டு 58 எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது x² - 4x = அப்படியே எழுதிட்டோம், y² - 2y = அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மாதிரி ஆகிடுச்சு. அப்போ ஈக்குவல் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸாக டேரெக்டாக ஈக்குவல் பண்ண வேண்டியதான். அப்போ x² - 4x = 5. அடுத்தது y² - 2y = 8 நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு. ஈக்குவல் பண்ணதுனால நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நமக்கு தனித்தனியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா?
ஃப்ரம் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x அந்த ஈக்குவலுக்கு அந்த இந்த 5 ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தால் -5 ஆகிடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 = 0 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 = 0 கிடைக்கும். தனித்தனியாக நீங்கள் 0 போட்டிங்கன்னா எக்ஸ் = 5ன்னு ஒரு ஆன்சரும் எக்ஸ் = -1 என்ற ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருந்து y² மைனஸ் 2y மைனஸ் 8 = 0 நம்ம எழுதலாம். இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா y மைனஸ் 4 இன்ட்டு y ப்ளஸ் 2 = 0ன்னு எழுதலாம். தனித்தனியாக நீங்கள் 0 ஈக்குவல் பண்ணிக்கலாம். y = 4ன்னு கிடைக்கும், y = -2ன்னு கிடைக்கும். ஏன் ஒரு கொஷனுக்கும் அது ஒரு வேரியபிளுக்கு 2 ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஈக்குவேஷனு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றதால எக்ஸுன்ற வேரியபிளுக்கு 2 ஆன்சரும் ஒய்ன்ற வேரியபிளுக்கு 2 ஆன்சரும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நடத்துனது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்றத ஒரு ரீகேப்பாக பார்த்துடலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் பார்த்தோம், அதுலேயே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அடிஷன் வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கு வர மேக்ஸ் சாருங்கிட்ட கேட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.